வைரத்துக்கு நிகரா இந்த ஜர்கானை வைக்கலாமா? இல்ல மேடம், வைரத்துக்கு நிகரா இன்னொரு ஸ்டோன் இருக்கு, நிறைய பேர் பப்ளிக் தெரியாது. உங்களுக்கு ஒய்ஃப் சைட்ல இருந்து பார்ட்னர் சப்போர்ட் இல்லை அப்படின்னா ப்ளூ ஜர்கான் போடுங்க, ஒய்ஃப் சைட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கும். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க கையில பாத்தீங்கன்னா கண்ணாடி கல், சிகப்பு, மஞ்சள், பச்சை, பிளாஸ்டிக் அதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு growth-ஏ கொடுக்காது, உங்களோட வளர்ச்சியை வந்து தடை பண்ணும். நேச்சுரல் ஜெம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வேலை செய்யும், இமிடேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா வேலை செய்யும். இமிடேஷன் ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இந்த நேர்காணல்ல பிரபல ஜெமாலஜிஸ்ட் மற்றும் ஜோதிடர் கார்த்திக் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், நம்மளோட அந்த வைரம் பதிவு வந்து ரொம்பவே நல்லா போயிருந்தது சார். சந்தோஷம் மக்கள் பார்த்தேன். ஆமா, நல்ல ரீச் கிடைச்சது, நல்ல ரீச் இருந்தது. ஆமா, நல்லா இருந்தது. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸும் கொடுத்திருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் நாங்க ரேண்டமா எடுத்து வச்சிருக்கோம் சார். இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, அதாவது வந்துட்டு வைரம் வந்து யார் வேணா போடலாம் அது இதுன்னு சொல்லிட்டு, இப்போ மக்கள் யோசிப்பாங்க, என்னால வைரம் வந்து வாங்குறதுக்கு காசு இல்ல. ஏன்னா வைரம் என்பது சிங்கிள் ஸ்டோனா போட்டாதான் அதுக்கு நிறைய அந்த பவர் ஜாஸ்தி. இப்போ நிறைய இந்த குட்டி 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 ஸ்டோன்ஸ் வச்சு ரிங்கு, கம்மெல்லாம் வருது இல்ல சார், அதுக்கெல்லாம் வந்து பவர் இருக்குமா? இருக்கு மேடம். உங்களுக்கு அதாவது வைரத்துல வந்துட்டு எந்த மோட்ல போட்டாலும் அது வேலை செய்யும். நீங்க 2 சென்ட் வைரம் யூஸ் பண்ணாலும் அது வேலை செய்யும். ஆக்சுவலா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னுவாங்க. நமக்கு அந்த மினரல்ஸ் தான் முக்கியம், அதுல இருக்க அந்த குவான்டிட்டி வந்துட்டு முக்கியம் கிடையாது. இப்போ ரூபியா பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாருங்க 35 சென்ட் தான், அரை கேரட் கூட கிடையாது. ஆனால் ப்ரீமியம் ரூபி. நிறைய பேர் வந்துட்டு இந்த நார்த் இந்தியாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு, நீங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்தா போல வந்துட்டு ஸ்டோன் போடணும். இது இப்போ இங்கேயும் ட்ரெண்ட் அது பரவிட்டு வருது, தமிழ்நாட்டிலையும். இப்போ நம்மகிட்ட கேட்குறவங்க என்ன சார், என்னோட 75 கிலோ சார், நான் 4 கேரட் ரூபிலாம் வாங்கவே முடியாது. நீங்க இமிடேஷன் பேங்காக் ரூபி 4 கேரட் வாங்கினாலே 20,000 ரூபாய் ஆகிடும். பர்மா ரூபிலாம் எங்கேருந்து வாங்குறது, நீங்க வாங்க முடியாது. ஸோ நீங்க கல் வந்துட்டு சின்னதா இருந்தாலும் தரமாக இருக்கட்டும். கல் சைஸ் நீங்க பாடி வெயிட்டுக்கு போடணும் அப்படின்னா நீங்க சென்ட் கூட போடுங்க, 10 சென்ட் கல் கூட போடுங்க, நல்ல குவாலிட்டியா போடுங்க, அதுதான் முக்கியம், தரம் தான் முக்கியம். ஓகே. இப்போ அப்ப இந்த மாதிரி பொடி பொடி ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடிய ரிங்ஸ் இதெல்லாம் வாங்கினாலும் பவர் வேலை செய்யும் இல்ல மேடம். ஆக்சுவலா வந்துட்டு நீங்க நேச்சுரல் ஜெம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வேலை செய்யும், இமிடேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா வேலை செய்யும். இமிடேஷன்னா நீங்க கண்ணாடி கல், பிளாஸ்டிக் கல்லாம் வைப்பாங்க. இந்த கண்ணாடி கல், பிளாஸ்டிக் எல்லாம் வேலை செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது உங்களுக்கு. ஆனா ஒரு கலருக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கும் உங்களுக்கு. இப்ப சிகப்பு, பச்சை, மஞ்சள், அந்த மகத்துவம் வந்துட்டு ஒரு 5% லைட்டா வேலை செய்யுமே தவிர உங்களுக்கு ஜெம் ஸ்டோன், நவரத்தினங்கள் இல்ல வந்துட்டு நம்ம செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன் சொல்றோம் பாருங்க, அது செய்யற போல மற்ற வேலைகள் இந்த கண்ணாடி கல்லோ பிளாஸ்டிக் கல்லோ கண்டிப்பாக செய்யாது. இன்னொன்னு ஒரு நேர் கேட்டிருந்தாங்க சார், அதாவது பிரேஸ்லெட், இப்போ வந்துட்டு வைரத்துல வந்து பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் வருது இல்ல, இந்த காப்பு இந்த மாதிரிலாம் நிறைய வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டா கூட வந்து வைரம் வந்து பிரச்சனையா இல்ல பவர் கொடுக்குமான்னு கேட்குறாங்க. இல்ல, பவர் கொடுக்கும் மேடம். நீங்க 1 கேரட் வைரம் போட்டாலும் ஒரே பவர் தான் கொடுக்கும், புரியுதுங்களா? நீங்க 5 கேரட் வைரம் போட்டாலும் ஒரே பவர் தான் கொடுக்கும், 10 கேரட் வைரம் போட்டாலும் ஒரே பவர் தான் கொடுக்கும். எந்த கல்லாக இருக்கட்டும், தரம் தான் முக்கியம். நீங்க வந்துட்டு இத்தினோண்டு போட்டீங்கனாலும் போறோம். நம்ம சொல்லுவோம் பாருங்க, ஒரு 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 சொம்பு பால்ல ஒரு துளி விஷம் சேர்ந்தாலும் மொத்த பாலும், அது போல வந்துட்டு இத்தினோண்டு வைரமா இருந்தாலும் சரி, இத்தினோண்டு மாணிக்கமா இருந்தாலும் சரி, மரகத பச்சை இத்தினோண்டு இருந்தாலும் சரி, அதோட வீரியம் வந்துட்டு மாறவே மாறாது. நீங்க 5 கேரட் போடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அது கூடுதலா பலனை வந்துட்டு கொடுக்காது, ஒரே பலனை தான் உங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம 5 கேரட் போடுறோம், பிரேஸ்லெட் போடுறோம், நான் 25 கேரட் போட்டிருக்கேன் சார், எனக்கு மாற்றம் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்துட்டு 1 கேரட் போட்டாலும் அதே பலனை தான் கொடுக்கும், உடம்புல அதே வீரியத்தை தான் கொடுக்கும். 20 கேரட் போட்டாலும் அதே வீரியத்தை தான் கொடுக்கும். இப்போ வைரம் நிறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியாது சார். சோ அதுக்கு பதிலா வந்து ஜர்கான், ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வாங்குவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து அந்த ஜர்கானை வந்து மட்டமா நினைப்பாங்க, இது நார்மல் கல்லு தானே அப்படின்வாங்க. வைரத்துக்கு நிகரா இந்த ஜர்கானை வைக்கலாமா? இல்ல மேடம், வைரத்துக்கு நிகரா இன்னொரு ஸ்டோன் இருக்கு, நிறைய பேர் பப்ளிக் தெரியாது. எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா ஜர்கான் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அமெரிக்கன் டைமண்ட் வாங்க, ஜர்கான் வாங்க. ஜர்கான் வந்துட்டு ஒரு 100 வருஷமா ட்ரெண்ட்ல இருக்கு, நம்ம இந்தியாலையும் யூஸ் பண்றாங்க அந்த காலத்துல இருந்து. ஜர்கான்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனா ப்ளூ ஜர்கான் இருக்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா டைமண்டுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட் அப்படின்னா ஆக்சுவலா ஜர்கான் கிடையாது, மோசோனைட். மோசோனைட் எம்ஓ மோசோனைட்னு ஒரு ஸ்டோன் இருக்கு, அதுதான் டைமண்டுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட். டைமண்ட் செய்யற வேலை மோசோனைட் செய்யும். ரொம்ப வித்தியாசமா இருக்கே சார். ஆமா, யாரும் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ டைமண்ட் உங்களால போட முடியல, மோசோனைட் போடலாம், 4000 ரூபா 3000 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். அதே பிரதிபலிப்பு டைமண்ட் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும். டைமண்ட் என்ன வந்து பிரதிபலிப்பு கொடுக்குமோ அதே பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு, கட்டிங். நீங்க ஏமாந்துருவீங்க, டைமண்டும் மோசோனைட்டும் ஒன்னா வச்சா ஏமாந்துருவீங்க. எது மோசோனைட் எது டைமண்ட்னு
கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டைமண்டுக்கு வந்துட்டு அடுத்து போட முடியாதவங்க எது யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா மோசோனைட் யூஸ் பண்ணலாம். அது எங்க சார் கிடைக்கும்? மோசோனைட்ன்றது வித்தியாசமா இருக்கு. ஆமா, மோசோனைட் நிறைய பேருக்கு தெரியாது. 90% 95% தெரியாது மேடம் மோசோனைட்டை பத்தி. டைமண்டுக்கு சப்ஸ்டியூட் மேடம். டைமண்ட் ஆட்டமே இருக்கும், ஏமாந்துருவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கடைக்காரரே நான் பார்த்தேன், என் கண் கூட பார்த்தேன். டைமண்ட் பேசிட்டாங்க ரேட்டு, அவங்க இத்தனை லட்சம்ன்றாங்க, இவ்வளவு பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. சடனா நான் அங்க போறேன், அங்க போய் சர்டிபிகேட்டை பாக்குறேன், அவருக்கு வந்துட்டு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. அதுல வந்துட்டு கிளீனா இங்கிலீஷ்ல போட்டிருக்கான் மோசோனைட்னு சொல்லிட்டு. ஆனா வியாபாரி வந்துட்டு என்ன பண்ணிட்டான், வியாபாரிக்கே கண்டுபிடிக்க முடியல மோசோனைட்டா டைமண்டான்ட்டு. புரிஞ்சிடுச்சிங்களா உங்களுக்கு? மோசோனைட்டும் டைமண்டும் கண்டுபிடிக்க முடியாது, நீங்க சர்டிபிகேட் போட்டு தான் கண்டுபிடிக்கும். அப்படிலாம் எக்ஸ்பர்ட்னாலே கண்டுபிடிக்க முடியறது இல்லை, ஏமாந்துடுறான். நான் தான் சொல்லிட்டேன், ஸ்கில் அவர் நாங்கள் கடை ஜெம் ஸ்டோன்ஸ் வாங்குறவங்க அவங்கள நீ கொஞ்சம் தான் ஏமாந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ மோசோனைட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட், எதுக்கு டைமண்டுக்கு சப்ஸ்டியூட். அப்போ அதுக்கு இன்னும் நல்லா மினரல்ஸ் வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா தான் ஜர்கான். ஜர்கான் கூட ஒயிட் யூஸ் பண்ணாதீங்க, ப்ளூ ஜர்கான் யூஸ் பண்ணுங்க. ப்ளூ ஜர்கான் நல்லா வேலை செய்யும், ஒயிட்டோட ப்ளூ நல்லா வேலை செய்யும். ஒயிட் வந்துட்டு சுமாராக தான் வேலை செய்யும், ஆனால் ப்ளூ வந்துட்டு அட்டகாசமான வேலை செய்யும். கலைத்துறையில பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ப்ளூ ஜர்கான் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கலைத்துறையில ஒரு அங்கீகாரம், ரெகக்னைஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ளூ ஜர்கான் வச்சு என்னென்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? மோதிரம் போடலாம் மேடம். ஃபர்ஸ்ட் மோதிரம், ஏன்னா எல்லாருக்குமே பேஸ். இப்போ ஏன் அப்படின்னீங்கன்னா, இப்போ கூட நான் அவங்க கூட பேசினே இருக்கேன், பேசும்போது கூட கை இப்படின்றேன், நீங்க பேசும்போது இப்படின்வீங்க. ஸோ அந்த நர்வஸ் எல்லாமே கனெக்டட் வித் ஆர்ட். புரியுதுங்களா? நர்வஸ் உள்ள இருக்க நர்வஸ் கூட எல்லாம் இது கனெக்ட் ஆகும். நம்ம இப்படி பண்ணும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எனர்ஜியா இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இப்போ மோதிரம் போடுறது நல்லது 90%. 70% வந்துட்டு பெண்டன்ட் போடலாம், டாலரா யூஸ் பண்ணலாம், பிரேஸ்லெட்டும் யூஸ் பண்ணலாம், கையில பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஜர்கான்லாம் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிரேஸ்லெட்ல வந்துட்டு ஜர்கான் ஏன் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா அஃபோர்டபுள் பிரைஸ் இருக்கிற ஸ்டோன் எல்லாமே நீங்க வந்துட்டு பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ரூபி, அம்ராய்டு, எல்லோ சஃபையர்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கிட்டே நீங்க ரேட் போக முடியாது. நம்ம மோதிரத்துக்கு வாங்குறதுக்கே 4000 5000 ஆயிடும், சின்ன ஸ்டோன் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ பிரேஸ்லெட் அப்படிங்கன்னா குவாலிட்டி கிடைக்காது. ஆனா ஜர்கான் வந்துட்டு நீங்க எனக்கு தெரிஞ்சு மோதிரம் தி பெஸ்ட், அப்படி இல்லைன்னா பெண்டன்ட் டாலர், அப்படி இல்லை அப்படின்னா பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். ப்ளூ ஜர்கான் அருமையான ஸ்டோன். இப்போ ஜர்கான் பத்தியுமே மக்கள் நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க சார். வைரம் போட முடியாதவங்க எல்லாம் ஜர்கான்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஜர்கானோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜர்கான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெகக்னைஸ் கொடுக்கும் மேடம். கலைத்துறை, சுக்கிரனாலே கலைத்துறை தான் உங்களுக்கு, புரியுதுங்களா? பணம், பொருள், ஐடென்டி. நீங்க சினிமா துறையில இருப்பீங்க, உங்களுக்குன்னு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு ஜர்கான் போட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படும். சுக்கிரன் தான் பொருளாதாரத்துக்கு வந்துட்டு அதிபதி. யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு. கணவன் மனைவி அந்யோன்யம், ஆண்களுக்கு யார் வந்துட்டு துணை அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர், கலத்திரக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ இந்த இதுக்கு யார் அதிபதினா சுக்கிரன் தான். ஸோ அப்போ அந்த இடத்துல ப்ளூ ஜர்கான் போடும்போது கணவன் மனைவியோட அந்யோன்யம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல பார்ட்னர் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், உங்களுக்கு ஒய்ஃப் சைட்ல இருந்து பார்ட்னர் சப்போர்ட் இல்லை அப்படின்னா ப்ளூ ஜர்கான் போடுங்க, ஒய்ஃப் சைட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 100% கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஃபர்ஸ்ட் இருந்ததோட ஒரு 25% வந்துட்டு ப்ளூ ஜர்கான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ மோசோனைட் வெர்சஸ் ஜர்கான் அப்படின்னா எது சார் பெஸ்ட்? இல்ல மேடம், மோசோனைட் வேற, ஜர்கான் வேற. ஜர்கான் வந்துட்டு ஒரு சில கண்டென்ட் எல்லாம் என்னன்னா, மோசோனைட் வந்துட்டு கிரியேட்டட் இன் லேப். ஓ, அதனால தான் கண்டுபிடிக்க முடியாது. டைமண்டும் மோசோனைட்டும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது, ஏமாந்துருவீங்க. டைமண்டுக்கு சப்ஸ்டியூட் தான் மோசோனைட். டைமண்டுக்கு அடுத்து நீங்க யூஸ் பண்ணணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா ஜர்கான் தான். மோசோனைட் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது, ஸ்டேட்டஸ், அழகு. நீங்க மோசோனைட் போட்டிருந்தீங்கன்னா டைமண்ட் போட்டிருக்கீங்கன்னு நினைச்சிருப்பாங்க, எல்லாருமே டைமண்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா மோசோனைட்டை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 95% மோசோனைட்ன்ற ஒரு ஸ்டோன் இருக்காது, ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பப்ளிக் யாருக்குமே மோசோனைட் தெரியாது, யாருக்குமே தெரியாது. வேணா வெரி ரேர் 1% இந்த நெட்டு ரொம்ப நோன்றவங்க, ஜெம்ஸ்டோன்ஸை பத்தி தெரிஞ்சவங்க வேணா மோசோனைட் தெரியும். ஸோ மோசோனைட் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும், அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. மோசோனைட் நீங்க யூஸ் பண்ணலாம், டைமண்ட் யூஸ் பண்ணாலும் மோசோனைட் யூஸ் பண்ணலாம். ஆனா மோசோனைட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு ஜர்கான் கொடுக்குற அளவு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஜர்கான் வேற என்னென்ன விஷயத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்? ஜர்கான் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, கணவன் மனைவி அந்யோன்யம். ஃபர்ஸ்ட் கணவன் மனைவி அந்யோன்யம், அடுத்து அங்கீகாரம், ரெகக்னைஸ். உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான் கொடுப்பார். அது போல கணவன் மனைவி பிரிவை வந்துட்டு தடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜர்கான் வந்துட்டு பிரிவை தடுக்கும், உங்களுக்கு நல்லாவே தடுக்கும் கணவன் மனைவியோட பிரிவு. பொருளாதாரம் மேம்படும், கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு வேலை வாய்ப்புல எதனா தடங்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா அதை தீர்த்து வைக்கும் உங்களுக்கு. ஏன் சார், இப்ப பொதுவா வெள்ளைக்கல், இப்ப எல்லா ஜெம்ஸ்டோன்ஸுமே வந்து ஒவ்வொரு ரேட் இருக்கும் இல்லையா? ஆனா இது வெள்ளைக்கல் தானே, அது என்னப்பா ரேட் எல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜி இருக்கே சார்.
அப்போ நார்மலா இருக்கக்கூடிய இந்த மாதிரி சீப் ஸ்டோன் எப்படி சார் உங்களுக்கு அது பவர் கொடுக்கும்? இல்ல மேடம், சீப்பே கிடையாது மேடம். நம்ம அதாவது கண்ணாடி கல் எல்லாம் ஜர்கான் கிடையாது மேடம். ஒயிட் கல் எல்லாமே ஜர்கான் கிடையாது. ஒயிட்ல வந்துட்டு 100 விதமான வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. புரியுதுங்களா? அமெரிக்கன் டைமண்டும் ஜர்கானும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? என்ன ஒண்ணு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஜர்கானோட ரிஃப்ளெக்ஷன் வேற, அமெரிக்கன் டைமண்டோட ரிஃப்ளெக்ஷன் வேற. அமெரிக்கன் டைமண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணு கூசுறாப்புல இருக்கும் சில டைம் வெயில்ல. ஜர்கான் வந்துட்டு கண்ணெல்லாம் கூசாது. அது நீரோட்டம் நல்லா இருக்கும், உங்களுக்கு அழகா இருக்கும். ஸோ ஜர்கான் வந்துட்டு இன்னைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க. இன்னைக்கும் நல்ல குவாலிட்டி ப்ளூ ஜர்கானோ, ஒயிட் ஜர்கானோ நீங்க வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா அதுவும் நல்ல குவாலிட்டியா போனீங்கன்னா ரூ. 5,000 ரூ. 10,000 ஆகும். ரூ. 5 ரூ. 10க்குலாம் கிடைக்காது. இப்போ நகை நாங்க கடையில விக்கிறோம், வேற குடுக்குறாங்க. விஷயம். நகை கடையில குடுக்கக்கூடிய இந்த வெள்ளக்கல் எல்லாம் வந்து ஒரிஜினல் ஜர்கான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மேடம். அந்த டிரான்ஸ்பரண்ட் இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த உள்ள பார்க்கும்போது நீரோட்டம் தெரியும் உங்களுக்கு. அது கல்லு நீங்க ஒரு கொஞ்ச நாள் நீங்க 1 வாரம் 10 நாள் கல்லுங்களை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கனாலே அந்த நீரோட்டத்தை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இது இமிட்டேஷனா டூப்ளிகேட்டான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கடையில கொடுக்கறது எல்லாமே ஜர்கான் கிடையாது மேடம். புரியுதுங்களா? ஜர்கான் ஒரு ரேட்டு. ஜர்கான் வந்துட்டு நீங்க நினைக்கிறாப்புல ஒரு ரூ. 5 ரூ. 10 கிடைக்கிற கல்லெல்லாம் கிடையாது. ப்ளூ ஜர்கானோ இப்போ நல்ல கடையில் நீங்க வாங்கினீங்கன்னா ரூ. 2,000 ஒரு கேரட். அப்போ எப்படி அவன் சும்மா சாதாரண மோதிரத்தில் வைப்பான்? சாதாரண மோதிரத்தில் வைக்க அதெல்லாம் இமிட்டேஷன். புரியுங்க? இமிட்டேஷன் கல் தான். இமிட்டேஷன் கண்ணாடி, மட்டமான மெட்டீரியல் வைக்கிறது வந்துட்டு பிளாஸ்டிக். கொஞ்சம் பெரிய ஜுவல்லரி வைக்கிறது இமிட்டேஷன். கண்ணாடி கல் தான் வைப்பாங்க உங்களுக்கு. நீங்க கோல்டே வைங்க மேடம். நீங்க ரெடிமேட் போயிட்டு கலர் பச்சை சிவப்பு வாங்கினா இட்ஸ் நாட் ரூபி, இட்ஸ் நாட் எமரால்ட். இமிட்டேஷன் கண்ணாடி கல். இல்ல இப்போ சிந்தட்டிக்லயே கல்லுலயே வந்துட்டு இமிட்டேஷன் வருது. புரியுதுங்களா? கல்லுலயே இமிட்டேஷன் இருக்கும். இப்போ நான் சொன்ன பாருங்க, ரூபியும் ஒரே கலர் தான், கார்னட்டும் ஒரே கலர் தான் உங்களுக்கு. புரியுங்க? ஆனா ரூபியோட ரேட் வேற, கார்னட்டோட ரேட் வேற. கிட்டேயே போக முடியாது. அப்போ நீங்க அந்த இடத்துல கார்னட்டை வச்சிருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கார்னட் வேலை செய்யும், செய்யாம இல்லை. கார்னட் ஒரு சில வேலை செய்யும். ஆனா ரூபி செய்யற வேலையை கார்னட் செய்யாது. அப்போ கலர் நமக்கு என்ன செய்யறோம்? இதுவும் சிகப்பு, அதுவும் சிகப்பு. கெம்பு கெம்பு வேற, மாணிக்கம் கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்ட் வரும். ஆனா எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, கெம்பு, ரூபி, மாணிக்கம் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு. கொஞ்சம் அதுல டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலா இப்போ இதெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்ல சார், இது எல்லாமே வந்து எல்லா கடைகள்லயுமே கிடைக்குமா? இல்ல அதுக்குன்னு ரெனவுடான ஷாப்ஸ் இருக்கா சார்? இல்ல மேடம், எல்லா கடையிலும் வச்சிருக்க மாட்டான் மேடம். ஒரு சில கடையில தான் இருப்பான். ஏன் வச்சிருக்க மாட்டான் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த தரத்தை தெரிஞ்சுதான் விற்கணும். நீங்க பாதி வியாபாரம் பண்றவங்களுக்கே தெரியாது கல்லை பத்தி. கல்லு எல்லாருமே ஏமாத்திரும். எவ்வளவு பெரிய ஆளையும் ஏமாத்திரும் கல்லு வந்து நான் கிங் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு வைர வியாபாரி நான் வைரத்துல கிங்னு சொல்ல முடியாது. அவனை மோசடி எடுத்துன்னு போய் அவனை ஏமாத்தி அவன் வைரம் நினைச்சு வாங்கி வந்துடுவான். சர்டிபிகேட் இருந்தா தான் நீங்க வாங்க முடியும். ஸோ கல்லுல யாரும் கிங்கு கிடையாது. அதே இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ஆத்தரைஸ்டு ஷாப் இதுக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. ஜுவல்லரியில விற்கிறான்னா ஜுவல்லரியில விற்கிறது எல்லாமே ஜெனுவின் கிடையாது. ஜுவல்லரியில நீங்க எக்ஸாம்பிள், நான் பெரிய ஜுவல்லரி பேரே சொல்றேன், பேர் சொல்ல விரும்பல. சென்னையிலே பெரிய ஜுவல்லரி நீங்க போயிட்டு ரூபின்னு கேட்டீங்க அப்படின்னா ரூபி ரிங் தருவோம். அந்த ரூபி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ரூபி இல்ல பேங்காக்கா இருக்கும். பர்மாவா கேட்டீங்கன்னா இருக்காது. பர்மா ரூபியா சார்னு இழுப்பான். அப்புறம் பர்மா ரூபினா 1,00,000 ரூபான்னு. அப்பா 1 lakh. நீங்க பெரிய ஜுவல்லரி போயிட்டு பர்மா ரூபி எனக்கு ஒரு கேரட் வேணும்னு கேளுங்க, ஸ்டோனுக்கு மட்டும் 1,00,000 ரூபான்னு. நாங்க 5,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு தரோம் ரூபி. பர்மா ரூபியே கிடைக்கும் சில டைம், பை லக் கிடைக்கும், கிடைக்காமலாம் இல்லை. அவங்க அது பர்மா ரூபின்னு அதுக்கு ஒரு கிரேடு வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ என்னோட ரிலேஷனே ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஜெம் ஸ்டோன் விற்கிறது தெரியாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேஷன். எம்ராய்டு 4,50,000 லட்சத்துக்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஐயோ, அந்த கல் நான் 40,000 ரூபாய்க்கு கொடுப்பேன். வீட்டுக்கு வந்து கார்ல கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு. அவங்க வந்துட்டு ஜுவல்லரியில 4,50,000 லட்சம். இங்க திங்க் பண்ணி பாருங்க. அப்போ ஸோ 40,000 எங்க இருக்கு, 4,50,000 லட்சம் எங்க இருக்கு? 10 டைம்ஸ் மாட்டுச்சுன்னா ஜம்ப் ஒரே கல் போறோம், செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ கடையில் விற்கிறது எல்லாமே வந்துட்டு ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரிஜினல் வந்துட்டு கிடையாது. ஒரிஜினல் வந்துட்டு உள்ளதான் வச்சிருப்பாங்க. ஒரிஜினல் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ நானே 10 ரேட் சொல்றேன், புரியுதுங்களா? இந்த ரூபினா அந்த ரேட்டு, அந்த ரூபினா இந்த ரேட்டு. அப்போ நீங்க வந்துட்டு கடையில போய் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? சாதாரணமாக இப்போ 1000 ரூபாய் விற்கிற கல்லை நீங்க பெரிய ஜுவல்லரியில 10,000 ரூபான்னு விற்போம். அப்போ நல்ல கல்லை எவ்வளோ விற்பான் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. ஸோ ஜுவல்லரியில வச்சிருக்கிறது வந்துட்டு ஒரிஜினல் அப்படின்னா அது வந்துட்டு தவறான ஒரு விஷயங்கள். நீங்க வேணா கேட்கலாம் அவன்கிட்ட, எனக்கு இந்த கல் வேணும்னா கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதோட ரேட் வேற. நீங்க எனக்கு ரூபி மோதிரம் கொடுங்க சார் அப்படின்னீங்கன்னா ரூபி தான் கொடுப்பான். ஆனா கண்டிப்பாக நான் எழுதி தரேன், அவங்க பர்மா ரூபி கொடுக்க மாட்டாங்க. இப்போ பொதுவா நீங்க பெரிய ஃபெமிலியர் ஒரு செலிபிரிட்டி ரூபி வாங்குறீங்கன்னா வேற விஷயம். ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களை கவுக்கணும்னு நினைப்பாங்க. புரிஞ்சிருச்சிங்களா உங்களுக்கு? அப்ப சொல்லுவான் 10 lakhs சார், இது பர்மா ரூபி சார். புரிஞ்சிருச்சிங்களா உங்களுக்கு? அப்போ வந்துட்டு அவங்க 4 லட்சம் வைக்கிறது 6 லட்சம்வான். ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு அந்த அளவு சஃபிஷியண்டா. அவங்க பாரு பர்மா ரூபி. இப்படிதான் உங்களுக்கு அந்த ரேட் வந்துட்டு ஏறிட்டு போயிடும்.
ஏன் சார் ஒரு சந்தேகம். இப்போ ஆதி காலத்துல இருந்து நான் சொல்றேன், தாத்தா, பாட்டி காலத்துல. கல்யாணம் ஆகுது அப்டின்னா, அந்த கௌரவத்துக்காக பெண்ணுக்கு வந்து வைரத்துல நெக்லஸு, கம்மலு, வளையல் போடுவாங்க. கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பல்சரியா இந்த வெள்ளக்கல் ஜர்கான் வச்சோ, ஆமா ஒரு செயினு, நெக்லஸ் எல்லாம் குடுப்பாங்க. இது வந்து ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு போறான்னா, கண்டிப்பா கல்லு இருக்கும். வச்ச ஆமா செட் இருக்கும். புரியுதுங்களா? அது என்ன ஆயிடுச்சு, நாளாக நாளாக கல்லு வச்ச செட் வந்து இமிடேஷன் போட ஆரம்பிச்சாங்க. ஆமா. இமிடேஷன் போட்டு இப்ப கல்யாணம் அப்டின்னாலே எல்லாமே இந்த டூப்ளிகேட் ஜுவல்லரி தான் போடுறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஏன் சார் வெள்ள கல்லுல வந்து செட்டா குடுக்குறாங்க ஒரு பெண்ணுக்கு? ஆக்சுவலா நல்ல அருமையான கேள்வி மேடம். இது நெறைய பேருக்கு வந்துட்டு பட்டுன்னு ஏன் வெள்ளைக்கல்லு அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை ரிலேட்டட் டு சுக்கிரன். ம். பெண்ணுக்கு வந்துட்டு யார் சுக்கிரன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தன்னோட கணவன். அதிபதி யாரு? கணவன் ஆமா. அதிபதி வந்துட்டு களத்திரக்காரகன் யாரு? சுக்கிரன். சுக்கிரனோட கலர் என்ன உங்களுக்கு? ஒயிட். ஒயிட் கலர் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இவங்களால டைமண்ட் போட முடியாது. டைமண்ட் அதிபதி சுக்கிரன் தான் உங்களுக்கு. அப்ப ஜர்கானும் நாளடைவுல போ முடியல. அப்ப அந்த இடத்துல ஒயிட் வந்துட்டு பிளேஸ் பண்ண நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் கல்லா இருந்தாலும் சரி, கண்ணாடி கல்லா இருந்தாலும் சரி, அந்த கலர் வந்துட்டு 5% வேலை செய்யும்னு சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப போராத நேரம். சனி என்ன புடிச்சு பயங்கரமா புழியக்கூடிய டைம். என்கிட்ட எதுவுமே கிடையாது. வீட்ல ஒரு பிளாஸ்டிக் பச்சை ஒரு காப்பர் ரிங் கிடைத்தது. அத நான் எடுத்து போட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு வழி காட்டுவாரு. ஓ! ஆமா. அந்த கலருக்குன்னு ஒரு அபரிதமான சக்தி இருக்கு. இப்ப நம்ம கையில கயிறு கட்டுறோம். மஞ்ச கயிறு, பச்சை கயிறுலாம். அப்ப அந்த கலருக்கு ஒரு மகத்துவம் இருக்கா இல்லையா? இப்ப நம்ம நவகிரகத்துக்கு பிரீத்தி சொல்றோம். பரிகாரம். புதனுக்கு வந்துட்டு பச்சை வஸ்திரம் வாங்கி குடுங்க. குருவுக்கு மஞ்ச வஸ்திரம் வாங்கி குடுங்க. சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த கலருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல. புரியுங்களா? ஆனா கண்ணாடி கல்லு போட்டீங்கன்னா வேலை செய்யாது. கொஞ்சம் லைட்டா அந்த ஒரு மனச வந்துட்டு அதாவது 100% பாதிக்க போறவன் வந்துட்டு ஒரு 10% வந்துட்டு அவன அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் புரொடெக்ட் பண்ணும். அது செய்யும். ஆனா கண்ணாடி கல் போடுறதுனால உங்களுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்வு கிடைக்காது. அதுபோல நெறைய பேர் நெனச்சுப்பாங்க. கையில பார்த்தீங்கன்னா, கண்ணாடி கல் சிகப்பு, மஞ்சள், ஆ பச்சை பிளாஸ்டிக். அதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு குரோத்தே குடுக்காது. உங்களோட வளர்ச்சிய வந்துட்டு தடை பண்ணும். வளர்ச்சிய கண்ட கல்லு கையில போட்டிருந்தீங்கன்னா, நவரத்னம் எந்த கல்லு வேணா யூஸ் பண்ணுங்க. நவரத்னம், செமி பிரிஷியஸ் 20 கல்லு கூட உடம்புல போடுங்க. உங்களுக்கு வளர்ச்சிய தான் குடுக்கும். தடை பண்ணாது. ஆனா கண்ட கல்லுல இந்த பிளாஸ்டிக், கண்ணாடி அதெல்லாம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு வளர்ச்சிய தான் தடை பண்ணுமே தவிர, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வளர்ச்சியை குடுக்காது. அது கண்ணாடி கல்லு, பிளாஸ்டிக் கல்லாட்டம். அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு. இந்த கையில சிகப்பு, பச்சை, மஞ்சள், கிஞ்சல் இது உங்களுக்கு வளர்ச்சிய குடுக்காது. ஆக்சுவலா மெட்டீரியல்ஸ்க்குலாம் ஒரு தன்மை இருக்கு மேடம். ம். பஞ்சலோகம், வெள்ளி, தங்கம், காப்பர் இதுக்கெல்லாம் தங்கம். நீங்க கண்ட மெட்டீரியல கையிலலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க அந்த அடுத்த ஸ்டேஜ் போகவே முடியாது. அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது என்ன? நம்ம கோல்டு வாங்கக்கூடிய ஸ்டேஜ். நீங்க கடைசியா சுத்தி, சுத்தி இந்த மெட்டல்லயே மாட்டிட்டு இருப்பீங்க நீங்க. பிளாஸ்டிக்ல. ஸோ மிக தெளிவான விளக்கம் ஆமா. சார். நன்றி நன்றி. சார்.